Salt for Souls ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. Salt for Souls ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. Praise the Lord. எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஸோ எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். அதே போல எலியாவை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, இதற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். என்ன சம்பந்தம், எப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த பழைய ஏற்பாட்டில் இடைப்பட்டார், அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் எப்படி இடைப்பட்டார்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நீங்கள் ஆரம்பிங்க. எலியாவின் கதையை பார்க்க போனவங்க எல்லாருக்கும் தெரியும். எலியாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா எலியாவுடனே கூட சென்றார். அந்த இடத்துல உண்மையை நாங்கள் பார்க்க போனால் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு எங்களை வழிநடத்தும் ஒருவர் எங்களுக்கு தேவை இல்லையா? எலிசாவுக்கு எலியா ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அவரை ட்ரெயின் பண்ணினார் எலிசாவை. ஸோ அதே மாதிரி தான் தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எங்களை வழிகாட்டும்படியாக, தேவனோடு கூட நாங்கள் நடக்கும்படியாக, எங்களை கர்த்தர் இயேசு எங்களை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையிலும் எங்களோட வாழ்க்கையிலும் இன்று அவசியம். இன்று அநேக சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆனாலும் இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வரும் வரை காத்திருங்கள் என்று சொல்லி. அந்த பலன் தான் எங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்குது. பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை தான் எங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்தவங்க ஆகின எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களிலே அவசியம். ஆமென். ஆமென். ஸோ நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 அப்படியே வாசித்து கொண்டு போகும் பொழுது எலியாவினுடைய கதையை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். எலியா எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து. அதிலிருந்து நாங்கள் பார்க்க போனால் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்ப்போமானால் சொல்லப்படுகிறது, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஸோ இந்த இடத்துல பார்க்குற ஒரு பாண்ட், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு என்று சொல்லலாம். ஏன்னா எலியா எங்க போகிறாரோ, நான் இன்றைக்கு உங்களை விட மாட்டேன், நான் உங்களோடய கூட வரேன், நீங்க எங்க போனாலும் நான் உங்களோட கூட வர விரும்புறேன்னு சொல்லி எலிசா அன்னைக்கு சொல்லுகிறார். எனக்கு இன்னொரு காட்சி ஞாபகம் வருகிறது. யாக்கோபுன்னு நினைக்கிறேன் இல்லையா? தேவனோடு அவர் ரெஸ்லிங் பண்றாருன்னு சொல்லி வேதத்தில் இங்கிலீஷ்ல போட்டிருக்குது ரெஸ்லிங். அது நீங்க என்ன சொல்றீங்க? ரெஸ்லிங்ன்றது தமிழ்ல ரெஸ்லிங் என்று சொல்லும் பொழுது அவர் யாக்கோபு தேவனோடு கூட ஒரு போராடும் ஒரு கட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் வேற மாதிரி தான் சில நேரங்களில் எடுப்பது உண்டு. போராட்டம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் தேவனோட சண்டையிடுவது என்று நினைக்கிறோம். ஒருவனும் தேவனோட சண்டையிட முடியாது. ஸோ நாங்கள் சண்டை பிடித்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல நாங்கள் அதை இன்னொரு பாடமாக நாங்கள் பார்ப்போம். நான் விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன், நீங்க எங்க போனாலும் எலியாவோட நான் வருவேன்னு எலிசா சொன்னார். அதே மாதிரி ஜாக்கோப் சொன்னார், நான் நீர் என்னை ஆசீர்வதிக்க வரைக்கும் நான் விட மாட்டேன் சொல்லி அந்த உறவை நாங்க பார்க்கலாம். அது ஒரு அன்பின் ஐக்கியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடுல கூட நாங்க பார்க்கலாம். பேதுருட வாழ்க்கையில பேதுரு என்ன செய்யறார்? இயேசு சொல்ற, நான் உங்களை சாக விட மாட்டேன். ஆனா அது மாம்சத்துல தான் அந்த உறவு இருக்கலாம். ஆனாலும் அவர் இந்த பாசத்துல சொல்றார், நான் உங்களை சாக விட மாட்டேன், நீங்க சாகக்கூடாதுன்னு சொல்லி அதுலயும் கூட இயேசு உறவை பார்க்கலாம். சரி. ஸோ இப்படியே பார்க்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம்னா அதில் அவர் எலியா அதற்கு பிறகு சொல்கிறார், கொஞ்சம் தூரம் நடந்து வரும் பொழுது சொல்கிறார், இப்போ நான் எரிக்கோ மட்டும் போகணும், கர்த்தர் என்ன எரிக்கோவுக்கு அனுப்புகிறார், நீ இங்கே இருங்க, நான் போயிட்டு வாரேன்னு சொல்லி அவர் போக பார்க்குறார். அந்த இடத்துலையும்
எலிசா சொல்லுகிறார், இல்லை, நான் உங்களை போக விட மாட்டேன், நான் உங்களோடையே கூட வர்றேன், எரிக்கோக்கும் நான் வாரேன், நீங்கள் போகும் இடமெல்லாம் நான் வாரேன்னு. மூன்றாவதாக நாங்கள் பார்க்குறோம், அவர் வந்து பெத்தேலுக்கு போகிறார். அவர் பெத்தேலுக்கு இல்லை, யோர்தானுக்கு அனுப்பப்படுகிறார். அந்த யோர்தானுக்கு அனுப்பப்படும் பொழுது அவர் அங்கேயும் அவரை விடுவதாக இல்லை. அவர் போகும் இடமெல்லாமே அவர் போய்கொண்டிருந்தார். இப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்படுத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, அவர் இல்லாம நாங்க வாழ முடியாது, அவருடைய உறவு இல்லாம வாழ முடியாது, அவருடைய பிரசன்னம் இல்லாம நாங்க வாழ முடியாது. எங்க அவர் பிரசன்னம் போகுதோ அங்க நாங்க போகணும். அவருடைய பிரசன்னத்துல தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அவருடைய பிரசன்னத்துல தான் எங்களுக்கு அடைக்கலம், அவருடைய பிரசன்னத்துல தான் எங்களோட சுவாச காற்று, எங்களோட மூச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதைத்தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எப்பொழுதும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அவரோடு கூட நாங்கள் நடக்க வேண்டும். அவருடைய சத்தம் கேட்டு நாங்கள் நடக்கும் பொழுது தான் கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கும் காரியங்களை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். அப்படி என்று சொல்லும் பொழுது எலியா புறப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்தது என்று எலிசா அறிந்திருக்கிறார். என்று சொன்னால் அவர் வந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவிடம் வந்து சொல்றாங்க, உம்முடைய மாஸ்டர், உங்களோட லீடரை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரே, உங்களுக்கு தெரியாதா? அந்த நேரத்தில் இவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சும்மா இருங்கள், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கள். அந்த வார்த்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க பார்க்கலாம். எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். இப்படி நீங்க வாசித்து கொண்டு போகும் பொழுது 3 இடங்களிலேயும் இந்த புத்திரர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த தீர்க்கதரிசிகள் வந்து கேட்குறாங்க, உனக்கு தெரியுமா இன்னைக்கு எடுக்க போறாங்க அவரை, உனக்கு தெரியுமா? ஆனா அந்த 3 முறையும் இவர் ஒரே வார்த்தையை தான் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கள். நீங்க இந்த 3 என்று சொல்ற நேரத்துல இந்த 2 இடத்துல நாங்க இன்னும் பார்க்கலாம். இயேசு வந்து மலையில சாத்தான் வந்து டெம்ப் பண்ற நேரத்துல சாத்தான் 3 முறையா இயேசுகிட்ட கேட்குற, நீர் தேவபுத்திரன். அவர் 3 முறையும் தேவனுடைய வசனத்தை வச்சு தான் பேசுகிறார். அவருடைய வார்த்தையில், அவருடைய வசனத்தில், அவருடைய விசுவாசத்தில், அவருடைய ஆவியில் நிறைஞ்சிருக்கிறதுனால அவர் வந்து அதில் வந்து விசுவாசமாய் ஸ்ட்ராங்காய் பெலனாய் இருந்தார், ஆவியில் பெலனாய் இருந்தார். அது ஒரு வண்ணம். மற்றது பீட்டர் வந்து இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார் 3 தடவை. அதுக்கு பிறகு இயேசு திருப்ப வந்து உயிர் தெளிந்த பிறகு இயேசு வந்து பீட்டரை வந்து பலப்படுத்துகிறார் 3 தடவை. நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை ஆடுகளை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் ஒரு உறுதி. அதென்று சொல்ல போனால், இப்போ தேவனை நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கைக்கு வேண்டும், அவருடைய வழி நடத்த என் வாழ்க்கையில உறுதியாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த உறுதியிலிருந்து மாற மாட்டாங்க. ஒரு நாளும் அவர்களுடைய அந்த வைத்த தீர்மானங்களிலிருந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க. கலப்பையில் கையிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சொந்தமல்ல. சோ நாங்க பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டும், நான் அவர் சொல்றபடித்தான் நான் நடக்க போறேன், அவர் காட்டுற இடத்திற்கு தான் நான் போவேன், அது வரைக்கும் நான் அவருடைய சமூகத்துல காத்திருப்போம் என்று நாங்கள் ஒரு உறுதியை வைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நிச்சயமாய் பதில் செய்வார். நிச்சயமாய் நாங்கள் போக வேண்டிய பாதைகளை அவர் நிச்சயமாக எங்களுக்கு காட்டுவார். கண்டிப்பா.
நாங்கள் எடுத்த முடிவில் நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். நான் நம்புகிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் என்ன சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையிலும் இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம், அந்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும், ஒரு தேவ பலன் வரும். நீங்கள் பேசுகிற வார்த்தை அது தேவனில் ஊறி இருக்கும், ஆவியில் ஊறி இருக்கும். அப்போ அந்த நேரம் தான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண ஆட்கள் வருவாங்க. இந்த இடத்துல வந்த மாதிரி புத்திரர்கள் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா. சில டிசிஷன் நீங்க எடுத்திருக்கலாம், ஆனா அதை திசை திருப்பணும்னு சாத்தான் விரும்புது. அப்ப மனிதர்களை வைத்து தான் திசை திருப்புவான். சில நேரத்துல இந்த வார்த்தையில நாங்க பார்க்கும் பொழுது சில நேரம் எலிசா கொஞ்சம் நினைத்திருந்தாருன்னா அவருக்குள்ள பயம் வந்திருக்கலாம். பயம், எஸ். இன்னைக்கு என்னுடைய தலைமையா இருக்கிறவரை, என் லீடரை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் தனிமைப்பட்டுடுவேனே, நான் என்ன செய்ய முடியும், எனக்கு யார் இருக்கிறார். ஆனா அதே வண்ணமாய்த்தான் சீசர்களும் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போற நேரம். ஆனா இயேசு என்ன சொன்னார்? திடன் கொள்ளுங்கள், ஆமென், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னார் நான் போறது அவசியம். நான் போனா நான் இன்னொரு ஆவியானவரை, என்னை போல் இருக்கிறவரை அனுப்புவேன். அவர் வருவார். அவர் இயேசு கிறிஸ்துங்களை அனாதையாய் விட்டுட்டு போகல. ஆமென், ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் உண்மையாவே சொல்ல போனா யாருமே இல்லாத ஒரு அனாதையை போலத்தான் இருக்க வேண்டி வரும். என்ற அவர் இல்லைன்னு சொன்னா எங்களால முன்னாடி போக முடியாது. வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. எங்களுக்கு வழிகாட்டுவது இந்த கடைசி காலங்களுடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவருடைய அரவணைப்பு, அவருடைய ஆறுதல், அவருடைய வார்த்தை, அவருடைய திட்டங்கள், அவருடைய வழிநடத்தல் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாங்க இன்னும் வாசிக்க போனால் அதில் வாசித்து கொண்டே போகும் பொழுது நாங்கள் பார்க்குறோம், எலியா ஒரு இடத்துக்கு போயிட்டு எலியாவும் எலிசாவும் அவர்கள் ஒரு இடத்தை தண்ணீரை கடக்க வேண்டி இருந்தது. அவங்க அந்த கடக்கும் நேரத்துல எலியா என்ன செய்கிறார்? தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரில் அடித்தார். அவர் தண்ணீரில் அடித்தோன்னு அந்த தண்ணீர் இரண்டாக பிளந்தது. இரண்டாக பிளந்து அவங்க இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு அவங்க போறாங்க. போயிட்டு எலிசாவும் எலியாவும் அந்த இடத்துல போய் இருக்கிற பொழுது எலியா கேட்கிறாரு எலிசா கிட்ட, நான் உனக்கு என்ன செய்தாக வேண்டும்? இப்ப தேவன் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், நான் உனக்கு என்ன செய்தாக வேண்டும்? அந்த நேரத்துல எலிசா என்ன சொல்றாரு? ரெட்டிப்பான வல்லமையை கேட்கிறாரு. எலியாவினிடத்தில் இருந்த வல்லமையே அதிகமான ஒரு வல்லமை, டபுள் போர்ஷன். அதுலயும் ரெட்டிப்பான வல்லமையை கேட்கிறாரு. ரெட்டிப்பான நன்மைகள் தருபவரே, வாழாக்காமை என்னை தலை ஆக்குவீர். எஸ், ஆமென். ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம் கடந்து வர வேணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்று அதே மாதிரி தான் இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் போகும் பொழுது என்னை பார்க்கிலும் நீங்க பலத்த காரியங்களை செய்வீங்க. எப்படி செய்வோம்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் நாங்க பலனடைவோம். நாங்க யூதேயாவிலும் சமாரியாவிலும் அதே போல பூமியின் கடைசி பரியந்தம் நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வரும் பொழுது அவங்க பலனடைந்து பெரிய காரியங்கள் செய்வார். உங்களோட வாழ்க்கையிலும் கூட நீங்க பலனடைந்து பெரிய காரியங்கள் செய்வீங்க, சவால்களை சந்திப்பீங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. உங்களுடைய நோய்கள், வியாதிகள், வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் இன்று மாறப்போகிறது. ஆமென். நீங்க அந்த பலத்தை எடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள் வரும் பொழுது அந்த வல்லமை உங்களை கடந்து வரும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்தார். அன்றைக்கு நாங்க கதைக்கு நேரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் பரிசுத்த ஆவியானவர் முத டைம்ல இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு உள்ள வந்ததுன்னு சொன்னா அது இயேசு இடத்துல தான். எப்படி வந்தார்? நாங்கள் இயேசுட பேப்டிசம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வானம் திறந்தது, பிரியமானவன் சத்தம் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். எல்லாரும் நினைக்கிறோம் அவர் மேல இறங்குறாருன்னு சொல்லி. இல்லை, அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அந்த பிளட் இஷ்யூ, த லேடி வித் த பிளட் இஷ்யூ, அந்த
இரத்த போக்குடைய சகோதரி இந்த ஸ்திரீ 12 வருடமாக இயேசுக்கு பின்னால க்ரோல் பண்ணி வரா, தவண்டு வரா. வந்து அவன் என்ன செய்யறான், நான் இவருடைய ஆடையை தொட்டா நான் சொஸ்தம் அடைவேன்னு சொல்லி அவர் ஆடையை தொடுற நேரம் இயேசு சீசர்களோட நெருக்கடியில் இருந்தார். அவர் கேட்டார், என்ன யார் தொட்டதுன்னு சொல்லி. அப்போ வல்லமை புறப்பட்டது. சீசர்கள் சொல்றாங்க, அநேக உங்களை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அநேகர் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை யாரோ என்னை தொட்டாங்க, நான் உணர்ந்தேன் எனக்குள்ள இருந்து அந்த வல்லமை புறப்படுகிறது என்று. அது யார் அந்த வல்லமை? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் எங்க இருந்தார்? இயேசுக்குள்ள இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ள அவர் வாழ துடிக்கிறார். ஆமென். அவர் வாழும் ஆலயம் தான் நாங்க. எங்களோட சரீரம் அவர் வாழும் ஆலயம். அதை தான் தேவன் விரும்புகிறார். அவர் உள்ளால வந்தா தான் எங்களை இன்சைட் அவுட்டா அவர் வந்து மாற்ற முடியும். ஆமென். ஜீசஸ் என்ன சொல்றார்? உங்களுக்கு தெரியும், இந்த கப்பை பற்றி. நீங்கள் தான் நல்லா பாத்திரம் கழுவுவீங்க. கப்பை நாங்கள் வெளியால் கழுவணுன்னா பரிசுத்த ஆவியானவர் வெளியால் வந்தால் உள்ளால மாற்ற முடியாது. ஆனால் அவர் உள்ளால வந்தால் எல்லாமே மாற்ற முடியும். அவர் உள்ளால வந்தா எல்லாமே மாறிடும். எல்லாமே மாறப்போகுது. ஆமென். உங்களோட வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகிறது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போகுது. ஆமென். ஆமென். ஸோ நாங்கள் இன்னும் நாங்கள் மற்றும்படி வார்த்தையில் பார்க்கும் பொழுது இப்போ எலியாவை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார், எலியா சொல்கிறார் எலிசாவுக்கு, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ கண்டியன்னு சொன்னால் உனக்கு நீ கேட்கிற அந்த வல்லமை கிடைக்கப்படும், அப்படி இல்லைண்டா அது கிடைக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு கோல்டன் சேரியட்ஸ் சொல்கிறது ஒரு அந்த இடத்துல ஒரு அது வசனத்திலே பார்க்கப்படும் பொழுது அந்த கோல்டன் சேரியட் அந்த இடத்துல வந்து இறங்கும் பொழுது எலியாவையும் எலிசாவையும் பிரித்து கொண்டிருக்கிறது. அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க. சோ பரலோகத்துக்கு எலியாவை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே எலிசா அதை காண்கிறார். சோ அந்த இடத்துல பரலோகத்துக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலியாவின் சால்வை கீழே விழுகிறது. சால்வு கீழே விழுகிறது. அந்த அவர் வைத்திருந்த அந்த சால்வை அவர் வந்து நாங்க முதல்ல பார்த்தோம் வசனத்துல தண்ணீருக்கு அந்த சால்வையால தான் அடிக்கிறார். அந்த சால்வையால் அடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்து இரண்டாக பிளக்கப்படுகிறது. சோ இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொள்ளுகிறார். இரட்டிப்பான வல்லமை அந்த இடத்திலே அவர் அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு அதே சால்வையால தான் திருப்பி இக்கரைக்கு வருவதற்கு அவர் அந்த சால்வையை திருப்பியும் அவர் பயன்படுத்துகிறார். இப்படி என்று பார்க்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், எங்களுக்கு இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவர் எங்களுக்கு தந்தார். அந்த இரட்டிப்பான அபிஷேகம், அந்த வல்லமையை எங்களுக்கு தருகிறார். புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தருகிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு பிறகாக பலன் அடைகிறோம். நீங்க பாக்குறீங்கன்னா அதுல நாங்கள் இன்னும் வாசிக்க போனோம்னா சாப்டர் 2ல பார்க்கலாம். அவங்க எல்லாம் அப்பர் ரூம்ல வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க. ஏன்னா இயேசுனார் காத்திருங்க, அவர் வரும் பொழுது. அதுக்கு பிறகு அக்கினி நாவுகளோட அப்படி ஒரு புயல் காற்று அந்த இடத்துல நிரப்பி அவங்க மேல அந்த வல்லமை இறங்குறது. அதுக்கு பிறகுதான் பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். போல்ட்னஸோட பிரசங்கிக்கிறார். உங்களோட வாழ்க்கையும் கூட இவ்வளவு காலமும் உங்களால முடியாது என்று சொல்லி இருக்கிற நிலைமைகள் பரிசுத்த ஆவியான வரும் பொழுது நீங்க எழுந்து பிரகாசிப்பீங்க. ஆமென். பாருங்க, முதல்ல எலியாவோட எலிசா இருக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாம் என்ன வந்து சொன்னாங்க, உன்னோட லீடர் எடுத்துக்கொள்ள போறதே, நீ என்ன செய்ய போற, நீ இப்ப நீ பவர்லெஸ், உனக்கு வல்லமை இல்ல, உன்னோட இருக்கிறவர் தான் எடுத்துக்கொள்ள போறாங்களே, எல்லாம் செஞ்சார், அப்ப நீ என்ன செய்ய போற? இப்படி ஏளனமா அவர்களை பார்த்தவர்கள் அவர் எலியாவின் அந்த இரட்டிப்பான வல்லமையுடன் அவர் திரும்பும் பொழுது அதே நபர்கள் எலிசாவிடம் வந்து அவங்க அவரை பணிந்து இது பண்றாங்க, ஒன பண்றாங்க, கனப்படுறாங்க. ஏன் கனப்படுத்துறாங்க? அவருக்குள்ள அந்த வல்லமை. இன்னைக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கலாம்,
நான் எதுக்குமே பயன்படாத ஒருத்தர், என்னைய யாருமே மதிக்கிறாங்கல்ல, நான் போகிற இடமெல்லாம் என்னை ஏளனப்படுத்துறாங்க, என்னை பத்தி தவறா பேசுறாங்க, சில நேரங்கள்ல முகஸ்துதி பண்ணலாம், முன்னுக்கு பார்த்து என்னோட நல்லா சிரித்து பேசுறாங்க, ஆனா பின்னாடி என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் அவர்கள் தேவையில்லாத விதமாக பேசுகிறார்களே, இழிவாக பேசுகிறார்களே, நான் இன்றைக்கு இருக்கும் அந்த இடத்தை பார்த்து அவர்கள் ஏளனப்படுத்துகிறார்கள் என்று நீங்களும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அவர் உங்களுக்குள்ளே அவர் அனலாய் இறங்கும் பொழுது உங்களை பார்த்து மனிதர்கள் இந்த மனிதனோடு தேவன் இருக்கிறார் என்று பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும் அந்த நாள் வரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஆவியானவர் ஒரு சத்தத்தை எனக்குள்ள ஒரு பிக்சர் மாதிரி காட்டுறார். ஒரு உறவை குறித்து பேசுகிறார். ஒரு அம்மா நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட மகளோட ஒரு பிரச்சனை, நீங்கள் கவலையில் ஏங்கி போய் நல்ல வேதனையில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கும் தேவன், மகளும் உன்னை நான் கண்டிப்பாக சேர்த்து விடுவேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில இதில் போய் கற்றுக்கலாம், உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சத்தத்தை நான் கேட்குறதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேளையில் கர்த்தர் எல்லா உறவுகளையும் சரிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஸோ இப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாக பலன் அடைவீர்கள். என்றால் அது எப்பொழுதும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நபராக ஒரு இடத்திற்கு போவதை பார்க்கலாம், ஒரு இருவர் வரும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் பலனா இருக்கும் இல்லையா? உங்களோட பயம் போயிடும், என்னோட இவர் வாராரு, இந்த நபர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களோட பயங்கள் போயிடும். அது மாதிரி தான் இன்னைக்கு நீங்க வேற யாரும் எந்த ஒரு மனுஷனை எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்க தனியாக போகல, நீங்க தனியாக போகாம பரிசுத்த ஆவியான உங்களோட வாழ்க்கையில நீங்க அவருக்கு நீங்க இடம் கொடுத்து அவரோடு கூட நீங்கள் ஒருமனப்படும் பொழுது, அவர் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த இடத்துல உங்களோட ஜெபங்கள் கேட்கப்படும். ஏன்னா அவர் உங்களுக்குள்ள, நீங்க அவருக்குள்ள. Ask anything in my name, it will be done. Amen. உங்களுக்கு அது நடக்கும். Hallelujah. சோ அது அப்படி நடக்கணும்னு சொன்னா நீங்க அவருக்குள் இணைந்திருக்க வேண்டும். ஒரு மரத்துல ஒரு ஒரு அந்த பிரான்ச் அந்த கிளை அந்த மரத்துல ஒட்டி கொண்டு இருக்கும் வரையில தான் அந்த கனி கொடுக்க முடியும். எப்ப அந்த கிளை அந்த மரத்தை விட்டு விலகி போகிறதோ, துண்டிக்கப்படுகிறதோ, அந்த நாள்ல அந்த கிளைக்கு ஒரு வேல்யூவேஷனும் இல்லை, அந்த இடத்துல ஒரு மரியாதையும் இல்லை. அது சுட்டு அதை வேற விதமாக பாவித்து விடுவார்கள். அதே போலத்தான் எங்களோட வாழ்க்கையில நாங்க கர்த்தர் இயேசுவோடு, பிதாவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு நாங்க ஒருமனப்பட்டு அவருக்குள் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, அவருக்குள் இணைந்திருக்கும் பொழுது நாங்க என்னத்தை கேட்கிறோமோ தேவனிடத்தில், அதுவும் தேவனுக்கு திட்டமானபடி நாங்கள் கேட்கும் காரியங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை அவர் வழி நடத்துவார். எங்களோட வாழ்க்கை மாற, எனக்குள் இருக்கிற மாம்சம் மாற, நாம் புது மனுஷனாய் பிறக்க, கனிகள் கொடுக்க, இயேசுவை போல மாறத்தான் முதலாவது எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேணும். மினிஸ்ட்ரி செய்யணும், எனக்கு வல்லமை வேணும், எனக்கு பவர் வேணும், அதெல்லாம் பிறகு. முதலாவது அவர் வரும் பொழுது எங்களை மறுரூபமாய் மாற்றுவார். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதை விட்டு நான் எனக்கு மினிஸ்ட்ரி செய்யணும், எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரேன்னு கேட்க வேணாம். பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர். அவர் வந்தா முதலாவது எங்களை மாற்றுவார், எங்களோட வாழ்க்கையை சாட்சியாய் வைப்பார், எங்களை இயேசுவை போல மாற்றுவார், எங்களுக்கு அந்த குணாதிசயங்களை தருவார், கனிகளை கொடுப்பார். அப்போ எங்களோட பேச்சு மாறும், எங்களோட மூச்சு மாறும், எங்களோட நட மாறும், எங்களோட செயல்கள் மாறும். அப்போ நாங்கள் சாட்சியாக இருப்போம் கர்த்தருக்கு. பிரியமானவர்களே, இதுதான் தேவன் முதலாவது விரும்புகிறார். ஆதி அன்புக்கு இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஆதி அன்புக்கு சொல்லுங்க, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணித்தேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் நல்ல பாட்டு ஒன்று பாடுது, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் உமக்கு, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் மறுபடி உங்களை எழுப்புவார். ஆமென். நாங்க வருகிற கிழமையில
நாங்க என்ன பார்க்க போறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன நடக்கும், என்ன விதமான மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை குறித்து நாங்க பார்க்கலாம். அவர் வந்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு எல்லாவற்றிலும் வழிகாட்டியாக இருப்பார். அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய ஆலோசனைகள் சில நேரங்களிலே தவறி போகலாம். அவங்களுடைய ஆலோசனைகள் பிழையான ஆலோசனையாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை ஒரு போதும் பிழைக்காது, ஒரு போதும் தோல்வியை கொடுக்காது. ஏன்னா அவர் கொடுக்கும் ஆலோசனையில நிலைத்திருக்கிற மனுஷன் நிச்சயமாக வெற்றியை கண்டடைந்தவனாகத்தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இந்த நேரத்துல சுவாமி உம்முடைய பாதத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா பரிசுத்த ஆவியானவரை என் வாழ்க்கையில வேண்டும் என்று யார் யாரெல்லாம் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்பா நீங்க என் வாழ்க்கைக்கு வாங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கைக்கு வாங்கன்னு சொல்லி ஆண்டவரை எத்தனை பேர் உம்மை வரவேற்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு அதிசயம் செய்வீராக. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இனிமேலும் தகப்பனே ஒரே விதமாக அல்ல ஆண்டவரே. இவர்களுக்குள்ளே ஒரு புதிதான சந்தோஷம், ஒரு புதிதான சமாதானம், ஒரு புதிதான தகப்பனே ஒரு எழுப்புதல் ஆண்டவரே இவர்களுக்குள்ளே இவர்கள் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நாட்களும் இந்த ஜெபத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க இந்த நேரத்துல நீங்க சோர்வோடு கூட காணப்படுறீங்க. ஆனால் இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இந்த நேரத்திலே உங்களுக்குள் அனலாய் எழுப்பப்பட போகிறார், உங்களை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. Thank you Father. ஆண்டவரே இந்த நேரத்துல சுவாமி அப்பா எலும்புகளை கர்த்தாவே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்து நீர் எழுப்புவது போல் சுவாமி ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே தோய்ந்து போய் மனங்கள் வேதனையோடு சுவாமி உடைந்து போய் காணப்படுகிற இந்த உள்ளங்கள் இந்த நேரத்திலே காயங்கள் கட்டப்பட்டு ஆண்டவரே இவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவருடைய தொடுதலினாலே இவர்கள் எழுப்பப்பட்டு ஆண்டவரை மீண்டும் இவர்கள் கட்டப்படுவார்களாக. ஆண்டவரை யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழு உலகத்திலும் பூமியின் கர்த்தாவே முடிவு பரியந்தம் ஆண்டவரே சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னது போல இவர்கள் சாட்சிகளாக எழும்புவார்களாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் தொடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் கர்த்தாவே உம்முடைய அன்பின் அபிஷேகத்தை ஊற்றி இவர்களின் தகப்பனை திருப்பியும் எழுப்புவீராக ஆவியானவரே. அப்பா நீங்க எங்களுக்கு வேண்டும் சுவாமி, நீங்க எங்க வாழ்க்கைக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்குள்ளே வந்து புதிய காரியங்களை இயேசுவின் நாமத்தினால செய்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல பிதாவே உம்முடைய பாதத்தில் எல்லோரையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயங்களையும் நீர் தகப்பனே நீக்கி நீர் தாமே சுவாமி இவர்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியிலே எழும்பும்படியாக தேவ ஆவியானவர் இவர்களை வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே. ஆமென். 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 மீண்டும் மறுபடி நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்கள் சந்திப்போம். ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.